അമ്മയും പെങ്ങന്മാരും ഉണ്ടോടാ? ഉണ്ടോടാ നിന്റെ വീട്ടിൽ അമ്മയും പെങ്ങന്മാരും? ഉണ്ടോടാ നിന്റെ വീട്ടിൽ അമ്മയും പെങ്ങന്മാരും? ഉണ്ടോ? ഉണ്ടോടാ? പറ്റിയ ക്യാമറ அந்த பொண்ணோட அப்பா வயசு இருக்கிற ஒரு ஆளை கண்ணாடி தெரிக்கிற அளவுக்கு சப்புன்னு காதை சேர்த்து அரைஞ்சிச்சுல அந்த பொண்ணு. அதுக்கு காரணம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணுமே தெரியாத அப்பாவி எதுக்கு அந்த பொண்ணு அரைஞ்சிச்சுன்னு தெரியாத மாதிரியே உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாப்புல. அந்த பொண்ணு அரைகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றத பாருங்க. இது கேரளால நடந்தது. அந்த அரைஞ்சாங்கல்ல அந்த பொண்ணு அவங்களோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா கேரளால பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க ஜன்னல் ஓரத்துல. 3 பேர் உட்கார்ற சீட்ல தங்கச்சி நடுவுல. அதுக்கு அங்கிட்டு அந்த ஆள் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த ஆள் மெதுமெதுவா அவரோட முழங்கைய வச்சு அந்த பொண்ணோட உடம்புல அப்படியே உரசுறா. பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த ஆளோட பொண்ணு வயசு இருக்கும். அவர் முழங்கைய வச்சு அந்த பொண்ணை உரசிக்கிட்டு இருக்கா. இது அந்த பொண்ணு அந்த தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா அது தெரிய வந்துருச்சு. இந்த ஆள் தப்பா தான் நம்ம மேல உரசிக்கிட்டு இருக்கேன், யதார்த்தமாலாம் அவன் கை படல அப்படின்றது தெரிய வந்த உடனே பக்கத்துல உட்கார்ந்து இருந்த தன்னோட அக்கா கிட்ட அந்த பொண்ணு சொல்லிடுது. உடனே அந்த அக்கா பாத்தீங்கன்னா உடனடியா நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா ஆதாரமே இல்லாம போயிரும், தெரியாம கையப்பட்டுருச்சுன்னு சொல்லிடுவேன். அந்த பஸ்ஸுக்குள்ள உள்ள இவன மாதிரியே பீடோ ஃபைல்ஸ் பூரா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவான். ஐசா அந்த பொண்ணு அதை வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் சப்புன்னு அவன் கண்ணாடி தெரிக்கிற அளவுக்கு ஒரு அறையை போட்டுட்டு வீட்டு பொம்பளைகள்ட்டையும் இப்படித்தான் தடவிட்டு உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன ஆதாரம் காட்டணுமா, வீடியோ எடுத்து காட்டவா அப்படின்னு கேட்டுருச்சு அந்த பொண்ணு. இதுல கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு அரைஞ்சுக்கிட்டு அப்படி திட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அங்கிட்டு உள்ள 2 சீட்ல உள்ளவங்களை பாத்தீங்கன்னா என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு ஜன்னல் சைடு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பீடோ ஃபைல் ஒரு கிழட்டு பையன் இந்த வேலையை பார்த்தேன் பாருங்க, அவனை நினைச்சா கூட பயமா இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரியாத மாதிரியே அங்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்கள நினைச்சாதே ரொம்ப பயமா இருக்கு.